இன்றைக்கு உங்க மத்தியில நின்று நாங்க டான்ஸ் ஆடிக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரானா கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கணுமா. இயேசு எப்படிப்பட்டவர்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. எங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். எல்லாரும் எப்படி இருந்தோம்னா சேத்துலயும் செதலிலையும் எப்படி எங்களுடைய வாழ்க்கை அழிந்து போற ஒரு நிலைமையில இருந்த எங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில ஒளிச்சத்தை கொண்டு வந்து உங்கள் மத்தியில ஒளி விளக்காய் எங்களை நிக்க வைத்திருக்கிறார். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அலங்கோலமா இருந்தோம். எப்படின்னா எந்த நேரத்துல எப்படி இருக்கும் தெரியாது. குடிக்கிறது, பாக்கு போறது, பீடா போறது, ஒவ்வொருத்தருக்கு கஞ்சா அடிக்கிறது, இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அலங்கோலமான வாழ்க்கையை ஆண்டவர் எங்களை அலங்காரமாய் மாற்றி இந்த நாளில உங்கள் மத்தியில நிக்க வச்சிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிற நான் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ பேசுறேன், ஏதோ வெள்ளை சட்டை போட்டு பேசிக்கொண்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏதோ 2007 பாத்தீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டர்ல வேலை செய்து கொண்டு என்னை ஆண்டவர் தேடி வந்தார். இயேசு யாருன்னே தெரியாது எனக்கு. வருஷத்துல ஒரு நாள் தான் நான் சபைக்கு போவேன். அந்த சபைக்கு போகும்போது கூட எப்படி போவேனா, குடிச்சிட்டு யாரும் பார்க்காதபடிக்கு வாய் நிறைய பாக்கு போட்டுன்னு பின்னாடி உட்கார்ந்து இருப்பேன், யாரனா பாப்பாங்களேன்னு. ஆனா என் மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமையானா அவங்களுக்கு மாத்திரம் காசு கொடுத்து சர்ச்சுக்கு போன்னு சொல்லிட்டு நாங்க ஃப்ரெண்ட்ஸோட வேலையில இருந்து எல்லாரும் ஒயின் ஷாப் போவோம். அப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் தேடி வந்தார். 2007 நான் வீட்டுல வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது திடீர்னு எனக்கு வியாதி வந்தது. அது நிமித்தம் என்னை கொண்டு போய் பூந்தமல்லி ஐரோட்ல இருக்கிற குமரன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் மனைவி சேர்க்கும் போது அங்க இருக்கிற டாக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருக்கு கால்ராவா இருக்கும், அதனால கால்ரா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னாங்க. கால்ரா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக அப்படின்னாங்க. அதனால எங்க மனைவிக்கு தெரியல. அதனால அந்த குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர் நாங்க இருக்கிற பகுதியில ஒரு கிளினிக் வச்சிருந்தார். அவர் ஒரு முஸ்லிம் சகோதரர். அவர் பேர் சொன்னோன்னு சரி சீனிவாசன் தெரியும், அட்மிட் பண்ணுங்க, நான் காலையில வரேன்னு சொன்னாரு. காலையில வந்தாரு. வந்து எங்களை பார்த்துட்டு என் நிலைமையை கேட்டாரு. என்ன சீனிவாசன் அப்படின்போது, ரொம்ப குடிச்சியா அப்படின்னு. இல்லையா அப்படின்னு. ஆனா நான் நைட்டு கூட ஃபுல்லா குடிச்சிருந்தேன். ஆனா டாக்டர் வந்து ரொம்ப நிலைமை கொஞ்சம் இதுவா இருக்குது, அதனால உனக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கணும் சொல்லி எல்லாம் டெஸ்ட் எடுத்தாரு. எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் பார்க்கும்போது என் மனையை கூப்பிட்டாரு, உங்க கணவர் ரொம்ப குடிப்பாருமா அப்படின்னு. அம்மையா குடிப்பாரியா அப்படின்னாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உன் கணவனுக்கு வந்து 2 கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். ஆனா கடவுளை நீங்க நம்புங்க, ஆண்டவர் சீக்கிரமா கணவர் குணமாத்தணும்னு சொல்லி நீங்க இயேசு எந்த கடவுளை கும்பிடுறீங்களோ அந்த கடவுளை நம்புங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த 3 நாள் வந்து ஐசி வார்டில் தான் இருந்தேன். நான் ஐசி வார்டில் இருக்கும்போது அநேகர் என் மனைவி சபைக்கு போறதுனால நிறைய பேர் தெரியும், வந்து எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. எத்தனையோ சகோதரமார்கள் ஊழியக்காரர்கள்லாம் ஜெபம் பண்ணாங்க. அந்த 3 நாள் ஐசி வார்டில் இருந்தேன். நான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. ஆனா ட்ரீட்மெண்ட் போயினே இருக்குது. ஹாஸ்பிட்டல் இருக்க என் மனைவி வந்து 3 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணினே இருக்காங்க எனக்காக. அப்புறம் என் கூட வேலை செய்யறவங்களும் வந்தாங்க. வந்துட்டு போயிட்டு அந்த ஓனர் கிட்ட சொன்னாங்க, சீனிவாசன் இனிமேல் வரமாட்டான், அவ்வளவுதான் மறிச்சிருவான் அப்படின்னு அந்த ஓனர் கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் இந்த 3 நாள் கடைஞ்சு 4வது நாள் காலையில நான் படுத்து கொண்டு இருந்தேன், யாருமே இல்லை. அப்புறம் மனைவி பக்கத்துல தூங்குறாங்க, இருட்டா இருக்குது. என்னை அறியாமலே ஒரு உருவம். நாங்க ஏதோ ஒரு கட்டுக்கதை சொல்ல வரல, எங்க வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்ல வந்திருக்கிறோம். என்னை அறியாமலே ஒரு உருவம் என்னுடைய கிட்ட வந்து என்னுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற ஏதோ ஒரு கெட்ட நீர் வெளியே துப்புன உடனே அந்த உருவம் மறைஞ்சு போச்சு. மறைஞ்ச உடனே என்ன ஏதுன்னு தெரியல. அப்புறம் காலையில மனைவி கிட்ட சொன்னேன், ஏதோ ஒரு உருவம் வந்த மாதிரி இருந்தது. சரி எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நன்மை தான் செய்வாருன்னு சொல்லி மனைவி ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் காலையில டாக்டர் வந்தாரு. வந்து பார்த்துட்டு சரி மீண்டும் எல்லாம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு அவர் மத்தியானம் ரவுண்ட்ஸ் வரும்போது அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து பார்க்க சொன்னாரு. அப்புறம் அதெல்லாம் வரும்போது டாக்டர் வரும்போது ஒருத்தர் அவர்ல கூட 2-3 பேர் வந்தாங்க. வந்து பழைய ரிப்போர்ட் புது ரிப்போர்ட் பார்த்துன்னு அவருக்கே ஒண்ணுமே புரியல, ஆச்சரியமாச்சு. அப்புறம் டாக்டர் என் மனைவியை கூப்பிட்டு கேட்டாரு, நீ எந்த சாமியமா கும்புறன்னு கேட்கும்போது மனைவி சொன்னாங்க, நான் ஏசப்பா கும்புறேன்னு. ஏசப்பதாம அவங்க கணவரை காப்பாத்தினாருன்னு சொன்னாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பழைய ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 2 கிட்னி வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. ஆனா அந்த புது ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 2 கிட்னி நார்மலா இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்ததே இல்லைன்னு சொல்லி டாக்டர் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இது எப்படி நடந்ததுன்னு.
ஆனாலும் இயேசு தெரியாத நிலைமையில இருந்த நானு, இயேசு யாருன்னே அறியாத ஒரு நிலைமையில இருந்த நானு, இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்தார், இயேசு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நானும் என் மனைவி படிக்கவே இல்லை, எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனாலும் என் 2 பிள்ளைகளை ஆண்டவர் MA படிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆரம்ப காலத்துல ஒரு குடிசையில வாழ்ந்தோம், கரண்ட் கூட இருக்காது எங்களுக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த எங்களை ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான 2 பிள்ளைகள் கொடுத்து 2 பிள்ளைகளை திருமணம் நடத்தி ஒரு அற்புதமான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே ஆண்டவர் இயேசு பத்தி தான் நாங்கள் இந்த பகுதியில் சொல்ல வந்திருக்கிறோம். இயேசு எங்களுக்கு செய்த அற்புதங்கள், எங்களுக்கு செய்த அதிசயங்கள் உங்களுக்கு செய்ய அந்த நாளிலே இயேசு உங்க பகுதிக்கு வந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. எனக்கு இளைப்பாறுதல் கொடுத்தார், எனக்கு நிம்மதி கொடுத்தார், எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு ரட்சிப்பு கொடுத்து இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே நிற்க வைத்திருக்கிறார். இயேசுவை தேடுங்க. அவர் வந்த இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆமா, இருக்கிறாரு. எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்த இயேசு உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசுவை நம்புங்க, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றுவார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, 2 கிட்னியும் பழுதாகி போச்சு பிரியமானவர்களே. டாக்டரே என்ன சொல்றாருன்னா, நீ எந்த தெய்வத்தை நீ கும்பிடுறீங்கன்னு கேட்டாரு. பாருங்க, அப்படின்னா மனுஷனாலே கூடாது, யாரு? தேவனாலே எல்லாம் கூடும். வசனம் அதான் சொல்லு, மனுஷனாலே கூடாது, ஆனாலும் தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு டாக்டராலே கூடாத போச்சு, ஒரு வைத்தியராலே கூடாத போச்சு, ஆனாலும் இயேசுவாலே அவர் இரவிலே வந்து அவர் என்ன பண்ணாரு? சுகமாக்கினார். வேதம் இதுதான் சொல்லுது பிரியமானவர்களே, மனுஷனாலே கூடாத காரியம் தேவனாலே எல்லாம் கூடும்.